ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு மெலோடி ஆஃப் கோல்டன் ஏஜ் எபிசோட் 26ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். நம்ம யான்ஷியும் பான்ஷியும் சேர்ந்து டெட் பாடிஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்க. அப்ப அவங்க அந்த டெட் பாடிஸ் உடம்புல கழுத்துல மட்டும் ஏதோ ப்ளூ கலர்ல மார்க் தெரியுதுன்ட்டு அதை தொடச்சி பார்க்க அதுல நிறைய மிரட்டுற மாதிரி எழுத்துக்கள் தான் இருக்குது. அதுலயும் இந்த கேஸ கண்டுபிடிச்சுன்னா உன் ஃபேமிலியே அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருக்கோம். அதெல்லாம் பார்த்த யான்ஷி செம்ம ஷாக்கோட, யார் இது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஃபயர்ஃப்ளை குரூப் தான் இது பண்றாங்கன்னு தெரிய வந்திருக்கும். அதனால ரொம்பவே பயந்து போயிருக்க. அப்ப அவங்க அக்காவுக்கு வந்து ஹனுக்கு நடந்ததுதான் ஞாபகம் வருது. அவங்கள ரெண்டு பேத்தையுமே எப்படி கட்டி போட்டு வச்சிருந்தா கொஞ்சம் விட்டு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிருப்பாங்கல்ல. அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு வந்து அப்படியே சோகமா உட்காந்துக்கிட்டு அப்படி நடுநடுங்கி போயிட்டு படுத்துக்கிறாங்க. அந்த நேரம் ஷென்னும் வீட்டுக்கு வர, ஷென் இவங்க இப்படி படுத்திருக்கிறத பார்த்த உடனே அவனும் பதறி போயிட்டு பக்கத்துல வந்துட்டு, உனக்கு என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா, டாக்டரை கூப்பிடணுமா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்க. அவங்க நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்றாங்க. ஆனா அவன் முகத்தை பார்க்க அப்படி இல்லையே, என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்கு யான்ஷியும் அந்த டெட் பாடிஸ் எல்லாம் செக் பண்ணது, அந்த டெட் பாடிஸ் கழுத்துல ப்ளூ கலர்ல மார்க் இருந்துச்சுன்ட்டு தொடச்சு பார்த்தப்ப அதுல நிறைய எழுதி இருந்தது. அதுலயும் இதுல இன்வெஸ்டிகேட் பண்றவங்க மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலியே கொல்லப்படுவாங்க, யாரையுமே நாங்க உயிரோட விட மாட்டோம் அப்படின்ட்டு அந்த ஃபயர்ஃப்ளை செக்டர் தான் எழுதி வச்சிருந்திருப்பாங்க. அதெல்லாம் ஷென் கிட்ட சொல்லி செமைய பயந்து போயிருக்க. ஷென்னும் பார்த்துட்டு, சரி உனக்கு இவ்வளவு பயமா இருந்துச்சுன்னா உன்னோட ஃபேமிலி பார்க்கணும்னு நீ நினைச்சீன்னா நான் உடனே உனக்காக வண்டி ஏற்பாடு பண்றேன், நீ கிளம்பி போ, நீ உன் ஃபேமிலியோட இருந்துக்க அப்படின்னு சொல்ல, ஏன் ஷென் என்ன அனுப்பி வச்சுட்டு நீ இங்க என்ன பண்ண போறன்னு கேட்க, சென்னு சிரிச்சுக்கிட்டே மழப்பெல்லாம் பதில் சொல்ல, யான்ஷிக்கு தான் நல்லாவே தெரியுமே அவங்களால இங்க இருந்து அங்கெல்லாம் போகவே முடியாது. ஏன்னா அவங்களும் இப்ப ஒரு அபிஷியல் ஆயிட்டாங்க. இதுல அவங்க உயிரே போனாலும் போகலாம், ஆனா இங்க இருந்து பாதுகாப்பா அவங்க அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக போகவே முடியாது. அது ஆல்ரெடி யான்ஷிக்கும் தெரியும். அதனால என்னால நீ போக முடியும்னு நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு கேட்க, உன்னாலையும் போக முடியாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உனக்கு ஒரு குட் நியூஸ் வேணா சொல்ல முடியும், உங்க அப்பா அம்மாவை பாதுகாக்கிறதுக்காக நான் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றேன்னு கேட்க, ஆமா நேத்து ஒரு லெட்டர் வந்துச்சுன்ட்டு நீ கோச்சிக்கிட்டு போயிட்டு படுத்துக்கிட்டல, அந்த லெட்டர் அதுக்காக தான் வந்துச்சு. எனக்கு நம்ம ஊரை விட்டு கிளம்பக்குள்ளேயே தெரியும் இது பெரிய ப்ராப்ளம், என்ன வேணாலும் நடக்கலாம், உங்க ஃபேமிலிக்கும் எது வேணாலும் நடக்கலாம், நமக்கும் எது வேணாலும் நடக்கலாம்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய ஃப்ரெண்டை வச்சு உங்க ஃபேமிலியை பாதுகாக்கிறதுக்காக நிறைய ஏற்பாடுகள்லாம் செய்ய சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் அவ லெட்டரும் அனுப்பி வச்சிருந்தா. அப்பயே நான் உங்ககிட்ட அந்த லெட்டரை படிச்சு பார்க்க சொன்னால, ஆனா நீ தான் ஏன் மேல கோவப்பட்டுக்கிட்டு அது ஏதோ லவ் லெட்டர்னு நினைச்சுக்கிட்டு நீ கோச்சிட்டு போய் படுத்துக்கிட்ட இல்ல. ஆனா அது நான் உங்க ஃபேமிலியை பாதுகாக்கிறதுக்காக தான் நான் சில ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தேன், அதுக்காக தான் அந்த லெட்டர் வந்துச்சுன்னு சொல்ல, யான்ஷிக்கு செம்மையா சந்தோஷமாயிடுது. ஷென்னை பிடிச்சு கிள்ளிட்டு, நீ எவ்வளவு கன்னிங்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ வலிக்குதுடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஷென் யான்சி சிரிக்கிறத பார்த்துட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஷென்க்கும் அந்த லீமோக்கு மேல ஒரு டவுட் இருக்கிற விஷயத்தையும் யான்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல அந்த லீமோவை தான் காட்டாங்க. அவங்கிட்ட இந்த இறந்து போனவங்களுடைய சொந்தக்காரங்க வந்துட்டு, யார் கொன்னாங்கன்னு நீங்க இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு செமையா சண்டை போட்டுட்டு இருக்கான் ஒருத்தன். அதுக்கு அவனும், நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த சமயத்துல பான்ஷி அங்க வந்துட்டு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு வெளியே நின்னுட்டு, நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இன்னமும் அதுல நிறைய பெரிய விஷயங்களா இருக்கு, ரெண்டு பேரும் கொலகாரங்க, அதுல ஒருத்தன் அந்த பொண்ணை கடத்துறவன், இன்னொருத்தன் அது ஒரு பேயி அப்படின்லாம் சொல்லி பான்ஷி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த டெட் பாடிஸோட சொந்தக்காரனுக்கு செம்மைய கோவம் வருது, நீங்க கண்டுபிடிக்காததுக்கு என்னென்னவோ சொல்றீங்க, பேய் வந்து கொலை பண்ணிச்சு அப்படி இப்படின்ட்டு சொல்லி போய் பிடிக்கிறீங்க அப்படிலாம் சொல்லி அவன் செம்மையா கோவப்படுறான். இந்த லீமாவும் ஒன்னும் சொல்லாம, இந்த கேஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, பேய் தான் கொலை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டா அந்த கேஸ க்ளோஸ் பண்ற மாதிரியே பேச, அந்த ஆளு அங்க இருந்து கோவப்பட்டு திட்டி விட்டுட்டு போயிடுறான். பான்ஷி உள்ள வந்துட்டு, நீங்க ஏன் அந்த கேஸ அர்ஜென்டா க்ளோஸ் பண்றீங்க, அதுல நிறைய விஷயம் இருக்குது, அது இன்னும் பெரிய கேஸ் ஆகும், அதுல இருக்கிற குற்றவாளியை நாங்க சீக்கிரமாவே கண்டுபிடிப்போம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு கேட்டுட்டு இருக்க. இல்ல இதுக்கு மேல இந்த கேஸ விசாரிக்காதீங்க, இது இன்னும் பெருசாகிடும், அதுக்கப்புறம் நாளையில இருந்து மக்கள்ல இருந்து ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா கூட என்ன பண்ண முடியும், நம்மளால அதை அந்த அளவுக்கு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும், இது ஒன்னும் ஷின் ஷெட்டி கிடையாது, அங்க நிறைய பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து மக்களை காப்பாத்துவாங்க, பட் இங்க அப்படி எல்லாம் பண்ண முடியாது, இங்க உள்ள மக்களுக்கு உயிருக்கு தான் ஆபத்தாகும், சோ இந்த கேஸ் அப்படி க்ளோஸ் பண்றதுதான் நல்லதுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல ஷென்னும் யான்ஷி கிட்ட அவனுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் யான்ஷி, ராஜா மாதா ஒரு புறாவை அனுப்பி விட்டாங்க இல்லையா, தூதுன்னு ஒண்ணு அனுப்பிதானே ஆகணும்,
ஏதாவது. அதனால அவங்க கண்டுபிடிச்சது இதுக்கு எல்லாமே காரணம் அந்த ஃபயர்ஃப்ளை குரூப்புங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி அந்த புறாவோட கால்ல கட்டி அதை பறக்க விடலான்ட்டு வெளியே கொண்டுட்டு வந்துட்டு இருக்க. அங்க இந்த பான்சி நல்லா குடிச்சுக்கிட்டு இருக்கான். எதிரிலே ஒரு கடையில உட்காந்துட்டு செம்மையா குடிச்சிட்டு இருக்கான். அவன் இதுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ நிறைய பேப்பர்ஸ் கட்டுரைகள் இதெல்லாம் எழுதிக்கிட்டு போயிட்டு கவர்னர் வீட்டுலதான் குடுக்கறதுக்காக போயிருந்திருப்பான். ஆனா அங்க உள்ள வேலைக்காரன் நீ வெளியே போடான்னு சொல்லி அவனுடைய பேப்பர் எல்லாம் புடுங்கி வெளியே வீசி அவனை அவமானப்படுத்தி வெளியே துரத்தி விட்டு இருந்திருப்பான். அதை நினைச்சுக்கிட்டு இப்ப செம்மையா குடிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம யான்சி அங்க புறாவை பறக்க விடுறதுக்காக வந்தவங்கள இவனும் பார்த்தனா இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு பாத்துக்கிட்டு இருக்க. நம்ம யான்சியும் அவனை பாத்துடுறாங்க. அவனை பாத்துக்கிட்டு அந்த புறாவையும் அர்ஜென்டா பறக்க விட்டுட்டு இருக்க. பான்சியும் பாத்துட்டு யான்சி அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சத்தம் கொடுக்க. யான்சியும் அவன் பக்கத்துல போயிட்டு உட்காந்துட்டு என்ன இப்படி குடிச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு, அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கு போல இருக்கே அப்படின்ட்டு இதுக்கு மேல குடிக்காதன்னு சொல்லி பாட்டில் எல்லாம் புடுங்கி வச்சுக்கிட்டு கடையில நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, இதை சாப்பிடுன்னு சொல்லி. யான்சியும் அதை சாப்பிடறதுக்கு ஒரு வாய் எடுத்து வைக்கிறான். அது ஏதோ அவனுக்கு சின்ன வயசுல அதை சாப்பிட்ட ஞாபகம் போல இருக்கு. அது சாப்பிட்டவனே உனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, ஆமா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அப்ப யான்சிக்கு என்ன நடந்துச்சு, நீ எதுக்காக இப்படி குடிச்சிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு இருக்க. பான்சி கல்யாண பொண்ணை கடத்தினான் இல்லையா, அவனை மீட் பண்றதுக்காக ஜெயிலுக்கு போக இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சவங்க போல இருக்கு. அவன்கிட்ட பேசுறதுக்காக போக அவன் பார்த்துட்டு நீ நானும் ஒரே ஸ்டேட்டஸ்ல உள்ளவங்க, ஆனா நீ இப்ப பிரைவேட் டிடெக்டிவ் ஆயிட்ட, ஆனா நான் பாரு எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ஆபீஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், ஆனா நீ இப்ப டிடெக்டிவ் ஆயிருக்க. எப்படி நீ பண்ண மாதிரிதான் நானும் கவிதை கட்டுரைன்ட்டு எழுதி அந்த ஹங் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்திருந்தேன். ஆனா நான் அங்க போயிருந்தப்ப என்னை அவமானப்படுத்தி உள்ள கூட விடாம அந்த வேலைக்காரனே என்னை வெளியே துரத்தி விட்டுட்டானே. நீ எப்படி இதெல்லாம் பண்ண, நீ எப்படி படிச்சு எக்ஸாம் எழுதி இப்ப டிடெக்டிவும் ஆயிட்ட அப்படின்ட்டு அவன் கேக்குறதுக்கு நீயும் நானும் வேற வேற. நம்ம பான்சியும் கூட ஒரு வீட்டுக்கு போயிட்டு அவமானப்பட்டு வெளியே வந்திருப்பான் இல்லையா, அந்த ஹங் வீடு தான் போல இருக்கு. அவன் ஒரு மினிஸ்டர் போல. அவன் இந்த மாதிரி கவிதை கட்டுரை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஆனா அவங்களையும் அவங்களுடைய திறமையும் வெளிக்கொண்டு வர மாட்டான் போல இருக்குது. அதுக்கு பதிலா அவங்களை அவமானப்படுத்தி வெளியே துரத்தி விட்டுருவான் போல இருக்கு. அந்த வீட்டோட பையன் தான் அந்த கல்யாண மாப்பிள்ள போல இருக்கு. அதனாலதான் அவனை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே இவன் அந்த பொண்ணை கடத்தி அவங்களை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக பண்ணியிருந்திருப்பான் போல இருக்குது. அதையும் சொல்லி பான்சியும் கேவலப்படுத்துற மாதிரியே பேசியிருந்திருப்பான். நீ ஒரு கோழை, உன்னை என்ன அவங்க அவமானப்படுத்தினாங்க, ஆனா அவங்களுக்கிட்ட நீ இப்படி ஒரு ஸ்லேவ் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லி ரொம்ப கேவலமா பேசி இருந்திருப்பான். அதனால கோவமாயிட்டு பான்சியும் நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை அவமானப்படுத்தினாங்கிறதுக்காக அந்த குடும்பத்தை அவமானப்படுத்துறதா நீ போயிட்டு தப்புக்கு மேல தப்பு பண்ணி இப்ப நீ தான் ஜெயில இருக்க, அவங்கள அசிங்கப்படுத்துறதா நினைச்சிட்டு நீ இப்ப ஜெயில வந்து இருக்கிற, உனக்கு உயிருக்கு நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு நல்லா திட்டு விட்டுட்டு வந்திருப்பான். அந்த அவமானப்பட்டதெல்லாம் இப்ப நினைச்சுதான் அவன் செம்மையா குடிச்சிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. பான்சியும் யான்சி தலையில அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு இது எப்படி அடிபட்டுச்சு, உன் ஹஸ்பண்ட் உன்னை அடிச்சு குடும்பம் படுத்துறானா, நான் கேள்விப்பட்ட ஷென்க்கு உன்னை பிடிக்காதாமே, அதனால நீங்க 2 பேருமே அடிக்கடி சண்டை போட்டுக்குவீங்களா, அதனாலதான் உன் தலையில அடிபட்டிருக்கான்னு கேக்குறதுக்கு யான்சி இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆரம்பத்துல எங்களுக்கு 2 பேத்துக்குமே கல்யாணம் பிடிக்காததான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா ஷென் ரொம்ப நல்லவன், வெளி பாக்குறதுக்கு தான் அப்படி முரட்டத்தனமா இருக்கான், ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப தங்கமானவன், என்னை நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இது சும்மா நானாதான் விழுந்து அடிபட்டுக்கிட்டேன், இதுக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமுமே இல்ல, எனக்கு எதுவும் ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுறான், அவன் என் மேல ரொம்பவே பாசமா இருக்கான் அப்படின்ட்டு எல்லாம் ரொம்ப ஷென்னை பத்தி பெருமையை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல ஷென்னும் சைடு வந்திருப்பான். இவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்துட்டு மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருப்பான். என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அப்ப ஷென்னை பத்தி யான்சி பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாங்களா, அது கேட்டவனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஷென் மனசுல யாரோ ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணு யாருன்னு தான் தெரியல. அவனுக்கு பிடிக்காத என்ன கல்யாணம் பண்ணி வச்சதாலேயே என்னவோ தெரியல, எங்க 2 பேரும் வாழ்க்கையும் எப்ப வேணாலும் பிரிஞ்சுட்டு போற மாதிரி தான் இருக்கு. அந்த நாளும் சீக்கிரமாவே வந்துருச்சு, ஆனா அது எப்ப நடக்குன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்ட உடனே ஷென்க்கு முகம் சோர்ந்து போயிடுது. ஏன்னா 2 பேருமே அக்ரிமெண்ட்ல தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 3 மாசத்துல பிரிஞ்சு போறது தானே அவங்களுடைய அக்ரிமெண்ட். அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. நம்ம யான்சியை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறான். அப்படியே யான்சியை ஒரு லேடி குளிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அது பாக்குறதுக்கு குகை மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இங்க குளிக்கிறதுக்காக உங்களுக்கு கவர்னர் சொல்லியிருக்காரு, நீங்க ரொம்பவே பிஸியா இருக்கீங்களா வந்ததுல இருந்து, அதனால ரிலாக்ஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல நீங்க
குளிக்கிறதுக்காக அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க வந்து குளிங்கன்னு சொல்லி ஒரு லேடி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுலயும் வேற இதுல கப்பல்ஸ் தான் நிறைய பேர் வந்து குளிப்பாங்க. அப்படி குளிக்கிறவங்க அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தைலாம் பிறந்துரும் அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கும். யான்சிக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்ல போதும் போதும் நிப்பாட்டுங்க, ரொம்பவே பேசிக்கிட்டு இருக்கீங்க, குளிக்க போறேன் அப்படின்ட்டு அப்படியே கிளம்புறதுக்காக பார்க்க, இல்ல நீங்க இப்படியே போகக்கூடாது, இருங்க ட்ரெஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸும் கொடுத்து நம்ம யான்சியும் குளிக்க சொல்லிடுறாங்க. யான்சியும் உள்ள போய் இறங்கிட இன்னும் கொஞ்ச நேரத்துல பின்னாடியே வர யான்சி குளிச்சுட்டு இருந்தவங்க யாரோ வராங்கன்னு தெரிஞ்சுட்டு யார் அது அப்படிங்க, நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லவும் யான்சி ஷென்னு அங்க இருந்து போக வைக்கணுங்கிறதுக்காக இது பெண்கள் குடிக்கிற இடம், நீங்க இங்க வராதீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்ல, இங்க இருக்கிறது ஒரே ஒரு ஸ்விம்மிங் பூல் மட்டும்தான், அது இந்த இடம் மட்டும்தான், அதுல பெண்களும் குளிக்கலாம் ஆண்களும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லவும் யான்சி இருந்துட்டு நம்ம வெளியே வந்து பேசலாமாங்கிறதுக்கு அங்க வெளியே அந்த மேடு இன்னமும் நம்மள பாத்துக்கிட்டே இருக்கா. இங்க உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ங்கிற மாதிரி தான் தெரியும், நமக்குள்ள நடந்த டீலிங்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவனும் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு அங்க இருக்கிற ஒரு உள்ள போடுற துணி மட்டும் போட்டுக்கிட்டு நான் உள்ள வரேன்னு சொன்ன உடனே யான்சி ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு அங்குள்ள கேண்டில்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இப்ப உள்ள வாங்குங்க, எனக்கு எங்க இருட்டுல கண்ணே தெரியல, எல்லா கேண்டில்ஸையுமே ஆஃப் பண்ணுவேன்னு கேட்க, இருங்க நான் வரேன்ட்டு பக்கத்துல வந்து கை கொடுத்து ஷென்னை உள்ள கூப்பிட்டுக்க, ரெண்டு பேருமே குளிக்கிறேன்ட்டு ஆளுக்கு ஒரு மூலையில நின்றுட்டு இருக்க ஷென்னும் பேச ஆரம்பிக்கிறான். என் மனசுல யார் இருக்காங்கன்னு நீ நினைக்கிறேன்னு கேக்குறதுக்கு யான்சி ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. இவனுக்கு எப்படி நம்ம பேசுனது தெரிஞ்சிச்சு, ஒருவேளை ஒட்டு கேட்டு இருந்திருப்பானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நீ என்ன சொல்றன்னு கேக்குறதுக்கு, ஆமா என் மனசுல யார் இருக்காங்கன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க, ஒருவேளை ஷூஷோவை தான் சொல்றானோ, சின்ன வயசுல அவங்க ரெண்டு பேரும் தானே அதிகமா விளையாண்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸா, அப்ப அவளை பத்தி தான் சொல்றானோ அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே, நீ எதை கேட்கறதா இருந்தாலும் டைரக்டா கேளு, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியலங்க, ஆமா என் மனசுல ஒரு பொண்ணு இருக்கா, அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ விரும்புறியா, உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்க, செந்து எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு பெண்கள்லாம் அந்த அளவுக்கு பிடிக்காது, உன் மேன்ஷனுக்கு வந்ததப்பயே நான் பார்த்துட்டேன், அங்க யாருமே பெண்களே கிடையாது, உனக்கு கான்கியூபன்னு யாரும் கிடையாது, மேட் பொண்ணுங்க கூட கம்மியா தான் இருந்தாங்க, உனக்கு பெண்களே பிடிக்காதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், என்கிட்ட கூட நீ சிடுசிடுன்னு தானே பேசிக்கிட்டு இருந்த, உனக்கு எப்படி பெண்களை பிடிக்குதுன்னு சொன்னா நான் எப்படி நம்புவேன்னு சொல்ல, ஆமா நிறைய பொண்டாட்டிங்களை வச்சுக்கிறதுல எனக்கு பிடிக்காதுதான், அதுக்கு காரணம் என்னன்னா எனக்கு என் மனசுல ஒரு பொண்ணு சின்ன வயசுல இருந்தே இருக்கா, அவதான் காரணம் அப்படின்னு சொல்ல, யான்சிக்கு கன்ஃபார்மா ஆயிடுது ஷூஷு தான் சொல்றான்ட்டு, அதனால பாவம் அப்படியே சோகமாயிட ஷென்னும் அவங்களே பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஷென்னும் அவன் சின்ன வயசு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நாங்க சின்ன வயசுல அந்த பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு அப்பவே ரொம்ப டேலண்டான பொண்ணா இருந்தா, அவ செஞ்சு கொடுத்த ஒரு குட்டி பனிக்குட்டி பொம்மை தான் என்கிட்ட இருக்குது, அது நான் இப்ப வரைக்கும் அவளுடைய நினைப்பாவே நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய கஷ்ட நேரங்கள்ல நாங்க சிறையில இருந்தப்ப எனக்காக டெய்லி நைட்டு எனக்காக சாப்பாடு கொண்டு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்பா, என் கூட சேர்ந்து அவளும் சாப்பிட்டுக்கிட்டே சிரிச்சு பேசி என்னை கொஞ்ச நேரமாவது சந்தோஷமா வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் தான் போவா, அந்த மாதிரி டெய்லி வந்து எனக்காக கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யான்சிக்கு அப்பதான் புரிய வருது இவன் நம்மளை பத்தி தான் பேசுறான் அப்படின்ட்டு. நானும் கூட அவன் மேல இருக்கிற பாசத்துல என்கிட்ட இருந்த எங்க அப்பா எனக்காக ஒரு விசில் மாதிரி செயின் செஞ்சு கொடுத்தாரு, அந்த செயினை அவளுக்காக நான் போட்டு விட்டு இருந்தேன், அவளுக்கு கிஃப்ட் கொடுத்திருந்தேன், அப்படி டெய்லி எனக்காக சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு நாள் என்கிட்ட, ஷெந்து உன்னை கண்டிப்பா இந்த சிறையில இருந்து வெளியெடுப்பேன், உங்க அப்பாவுடைய நேமையும் நாம கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடைசியா எனக்கு நம்பிக்கை கொடுக்குற வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனவ வரவே இல்லை அப்படின்ட்டு சின்ன வயசு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய யான்சிக்கு இங்க கண்ணீர் புலன்னு கொட்டிக்கிட்டே இருக்குது. இவ்வளவு நாளாவே ஷென்னை தப்பா தானே புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஷூஷுவை தான் லவ் பண்றான்னு நினைச்சிட்டு, ஆனா இப்பதான் தன்னைதான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான் இவ்வளவு காலமா அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. அதனால அவங்களுக்கு எமோஷனல்ல ரொம்ப அழுக தாங்க முடியாத அழுதுகிட்டு இருக்க ஷென்னும், அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை, அவளை தேடுறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா அவ என் கண்ணுல படவே இல்லை, அந்த சமயத்துலதான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த, நீ அந்த ஜியாங்கோடைய ஸ்பையா வந்திருந்ததால உங்ககிட்ட நான் சரியாவே நடந்துக்கவே இல்லை, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு நீதான் அந்த பொண்ணுன்ட்டு, நான் அந்த பொண்ணை தேடுறதுக்காக எங்கெங்கேயோ சுத்தி எப்படி எப்படியோ தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ என் ஒய்ஃபா என் கூட இருப்பன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே யான்சியை பார்க்க யான்சி கண்ணு ஃபுல்லா தண்ணியா இருக்கு, அப்படியே அழுதுகிட்டே இருக்க, என்னை மன்னிச்சிரு, நான் இவ்வளவு நாளா உன்னை கண்டுபிடிக்காத விட்டுட்டேன், நமக்கு இன்னும் லேட் ஆகலன்னு நான் நினைக்கிறேன், நான் அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் எப்பவுமே நீதான் என் மனசுல இருப்ப, அந்த ஒரு பொண்ணு நீதான் அப்படின்னு சொல்லி நம்ம யான்சியை கிஸ் பண்ண, யான்சியும் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களும் கிஸ் பண்ண, அப்படியே அவங்க இப்ப தங்கி இருக்கிற வீட்டுக்கும் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரத்துல வந்திருப்பாங்க போல இருக்கு. இப்ப அவங்க இருக்கிற வீட்டுக்கும் போகிறப்ப யான்சியும் ஷென் கிட்ட கேக்குறாங்க,
எப்படி அந்த குட்டி பனிக்குட்டி பொம்மை நான் தான் செஞ்சேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கேட்க, நானும் அங்கதானே இருந்தேன். நீதான் அந்த பனிக்குட்டி பொம்மைய அழகா செஞ்சு வச்சிருந்த. ஷூஷுக்கு எந்த ஒரு இதுவுமே வராது. அவளுக்கு செய்ய தெரியாத செஞ்சுக்கிட்டு என்கிட்ட கூட வந்து கேட்டுட்டு இருந்தா. நான் இரு பொறு, நான் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே அவ உன்கிட்ட இருந்து அந்த பொம்மைய வாங்கினதை நானே பார்த்தேன். அவ வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்ட்டு வந்து பாக்குறதுக்குள்ள நீ அங்கிருந்து கிளம்பி போயிட்ட. அதுக்கப்புறம் உன்னை அந்த ஊர்ல தேடி பார்த்தேன். ஆனா உங்க ஃபேமிலி அங்க இல்ல, அங்க இருந்து கிளம்பிட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா, எங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு, அதனாலதான் நாங்க அந்த ஊரை விட்டே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் உங்களை நான் அந்த மாதிரி நிலைமையில நான் பார்க்க வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். யான்சி, எனக்கு அந்த நினைவுகளை மட்டும் மறக்கவே முடியாது. அந்த நினைவுகள் மட்டும்தான் எனக்கு பசுமையா இருக்குது என் மனசுக்குள்ள எப்பவுமே. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையும் மாறி போச்சு. எவ்வளவோ கஷ்டங்களை நான் தாங்கி வெளியே வந்துட்டேன். நானும் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல யான்சிக்கு ரொம்ப டச்சிங் ஆயிடுது. என்னோட ஷோல்டர்லயே சாஞ்சி படுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. யான்சி, வீட்டுக்கு திரும்பவும் என்னைய கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்ல யான்சிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோடதான் இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன ட்விஸ்ட் இருக்குன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.